ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம சேனல் ஆண்ட்ராய்ட் பை ஷான்வி தமிழ் டெக் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு பேசிக்ஸ் நான் சொல்லியிருப்பேன் ஆண்ட்ராய்டுனா என்னென்னு. அடுத்து வந்து பிளாட்ஃபார்ம் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் ஒரு சின்ன சின்ன அப்ளிகேஷன் நான் போட்டு அதை நான் ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்னெல்லாம் வேணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? என்னோடய ஸ்க்ரீனை பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் இந்த android.android.comன்றது அஃபிஷியல் வெப்சைட்டு. இதுலேருந்து பிளாட்ஃபார்ம் நம்ம பார்த்துட்டோம். அன்டில் 13 வெர்ஷன் வரைக்கும் இப்போ நமக்கு இருக்குது. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோன்னு இருக்குல்ல, நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஐடிஇ வேணும். கரெக்டாக? அது வந்து இந்த ஆண்ட்ராய்டு சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோன்றதில் தான் நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு விண்டோஸ் வெர்ஷனுக்கு. நீங்களும் உங்களோட விண்டோஸ் வெர்ஷனோ இல்லை வந்து நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறது வந்து அதுக்கு தகுந்த வெர்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ இருந்தால் ஓகே, அது வந்து நம்ம அப்ளிகேஷனை நம்ம கோட் பண்ணுறதுக்கான ஐடி. ஓகே, நம்ம கோட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும்ல. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாவாலேயே நம்ம கோட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவே அக்செப்ட் பண்ணிட்டுறாங்க. பட் இப்போ அஃபிஷியலாக டெவலப்பர் கூகுள் வந்து ஜாவாவில் கோடு அடிக்க வேணாம், அது நாங்கள் உங்களுக்கு அதுக்கான ஒரு லாங்குவேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்லின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. பட் இப்போ எல்லாருமே இதுக்கு தான் மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஜாவாவில் யாரெல்லாம் அப்ளிகேஷன் இது பண்ணி வச்சுருந்தாங்க, டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ காட்லினுக்கு தான் வந்து மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது வந்து இன்டர்ஆப்ரபிள் தான். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஜாவாவில் அடித்து வச்சுருந்தாலும் அதை நீங்கள் காட்லினா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலன்ற ஆப்ஷன் வந்து இந்த டெவலப்பர் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோலேயே ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு காட்லின் லாங்குவேஜை படிக்க ஆரம்பிங்க. அதுக்கான காட்லினுக்கு எப்படி படிக்கணும் அதுக்கான கெட் ஸ்டார்டட் இங்கே இருக்கும். இதில் நீங்கள் பேசிக்ஸ் எப்படி இதில் என்ன அட்வான்டேஜ் இது எல்லாமே இங்கே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பழகி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஐடி வேணும், ஒரு லாங்குவேஜ் வேணும், அதுதான் காட்லின்னு. டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு மொபைல் வேணும். மொபைல் இல்லாதவங்க அப்படின்னா மீன்ஸ் நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கோம். ஆண்ட்ராய்டு மொபைல்லேயே நம்மளோட சொந்த மொபைல்லேயே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி டெஸ்ட் பண்ணணுன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலில் செட்டிங்ஸில் போய் எனேபிள் பண்ணணும். அதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து என்னோட பர்சனல் மொபைலில் நான் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ண விரும்பலை அப்படின்னா இவங்களே வந்து ஐடிஇன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, எமுலேட்டர்னு சொல்லிட்டு. அந்த எமுலேட்டர் மூலிமா நம்ம வந்து நம்மளோட சாம்பிள் அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்படி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ செட்டப்னு வருது. ஓகேங்களா? இதை நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் இங்கே ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் நான் சொன்னேன்ல, நான் என்னோடய சொந்த மொபைலில் நான் டெஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி. அப்படி சொந்த மொபைலில் டெஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ், அதாவது அது நம்மளோட டிவைஸ் மாதிரியே ஒரு எமுலேட்டர், அது வந்து விர்ச்சுவலாக அது கொடுக்கும் நமக்கு. ஸோ அதை டிக் பண்ணி தான் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ 1 உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் எந்த ஃபோல்டரில் இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ப்ராஜெக்டோட நேம் இங்கே மாற்றணுனாலும் மாற்றிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஓகே, இன்ஸ்டால். இப்போ எனக்கு ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன்.
இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், ஃபினிஷ் கொடுக்குறேன். ஃபினிஷ் கொடுத்தோன்னே என்னோட பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் adb.exe இது வந்து அலோ ஆக்சஸ் கேட்குது. அலோ ஆக்சஸ் கொடுத்துருங்க அப்படி கேட்டால். இப்போ வந்து நான் ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறேன். புது ப்ராஜெக்ட்னா ஃபோனுக்கா டேப்லெட்டுக்கா, இல்லை வந்து நீங்கள் வாட்சுக்கு பண்ண போகிறீங்களா, இல்லை டிவிக்கு பண்ண போகிறீங்களா, இல்லை ஆட்டோமோட்டிவ் அப்படின்றதுக்கு பண்ண போகிறீங்களா அப்படின்றத செலக்ட் பண்ணணும். நான் வந்து ஃபோனுக்கு தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபோனுக்கு இவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் நோ ஆக்டிவிட்டின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு இங்கே வந்து உங்களோட அப்ளிகேஷன் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு சிம்பிளாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிமைண்டர் அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா ரிமைண்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி நேம் வந்து ரெலவெண்ட்டாக கொடுத்துக்கோங்க. எந்த எஸ்டிகே நான் சொன்னேன் இல்லை 1லேருந்து 13th வரைக்கும் இருக்குன்ட்டு, நீங்கள் எந்த மொபைல் வெர்ஷனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும் இந்த உங்களோட அப்ளிகேஷன்றது இங்கே மினிமம் எஸ்டிகேல கொடுத்துடணும். அப்படின்னா என்னோடய அப்ளிகேஷன் வந்து யாரெல்லாம் வந்து லாலிபாப் வச்சுருக்காங்களோ, மீன்ஸ் ஆண்ட்ராய்ட் 5.0 வச்ச மொபைல் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்கலேருந்து அதுக்கு மேலே யார் எந்த வெர்ஷனாக இருந்தாலுமே இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகணும், உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்றது தான் மீனிங். மினிமம் எஸ்டிகே வெர்ஷன் இங்கே லாலிபாப்னு செலக்ட் ஆகிருக்கு. லாங்குவேஜ் வந்து நான் காட்லினில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் காட்லின் இங்கே செலக்ட் ஆகிருக்கு. பேக்கேஜ் நேம் நான் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனுமே இந்த பேக்கேஜ்குள்ளே தான், எல்லா கோடுமே இந்த பேக்கேஜ்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஃபினிஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டிங் ரிக்வெஸ்டிங் ஆக்ஷன் எஸ்டிகே பாத்துன்னு ஒன்று இருக்கா. என்னோடய ஸ்க்ரீனை நல்லா பாருங்கள். எஸ்டிகேனா என்னென்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்டு. ஓகேங்களா? இந்த எஸ்டிகேனா இப்போ நான் வந்து ஒரு வெர்ஷன் கொடுத்து அந்த வெர்ஷன் வந்து எனக்கு இந்த வெர்ஷன் மொபைலுக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறேன், இல்லை இந்த வெர்ஷன் அபோவில் இருக்கிற எல்லா மொபைலுக்கும் ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறேன்னு சொன்னால, அப்போ அந்த வெர்ஷனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த எஸ்டிகே வேணும். பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு எஸ்டிகே பிளாட்ஃபார்ம் 32 இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெர்ஷன் இருக்குது, நிறைய பேக்கேஜ் இருக்குது. இந்த எஸ்டிகே இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் இல்லாமல் நம்மளோட ஆண்ட்ராய்டு வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ நம்ம ஒன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது அது எஸ்டிகே பாத்தில் என்னென்ன வெர்ஷன் ஆஃப் எஸ்டிகே இருக்கோ எல்லாத்தையுமே வந்து அது அன்சிப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கும். அப்போ தான் வந்து திடீர்னு நீங்கள் ஒரு லோயர் வெர்ஷன் ஆஃப் டிவைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணாலும் பண்ணலாம், அப்பர் வெர்ஷன் ஆஃப் டிவைஸ்க்கு டெவலப் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை எல்லா மொபைலுமே சப்போர்ட் பண்ணாலும் பண்ணலாம். அதில் உள்ள எல்லா ஃபியூச்சர்ஸையும் நீங்கள் உங்களோட கோடு மூலிமா ஆக்சஸும் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த எஸ்டிகேன்றது. இது வந்து பை டிஃபால்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே எஸ்டிகே எல்லாத்தையும் அது இன்ஸ்டால் பண்ணிக்கும். பட் இந்த இன்ஸ்டலேஷனுக்கு அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவங்கவுங்க நெட்டு ஸ்பீடை பொறுத்து. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 32 வெர்ஷன்லேருந்து எல்லா வெர்ஷனுமே நான் வந்து இப்போ 32 வெர்ஷன் மட்டும்தான் இங்கே நான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெட்டு ஸ்பீடாக இருக்கிறதுனால பேசிக்காக இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? இதான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஓகே, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ஃபைல், எடிட், வியூ, நேவிகேட், ஆசிட்டிஸ் நம்மளுக்கு என்னென்ன இது இருக்குமோ மெனூஸ் இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். அதுக்கு கீழே உள்ள செகண்ட் ஒன்றை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபஸ்ட்டு இந்த எஸ்டிகே மேனேஜர்னு இருக்குல்ல, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண எல்லா எஸ்டிகேவும் இதுக்குள்ளே தான் இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இத்தனை வேர்ஷன் நான் சொன்னேன்ல, எக்ளையரில் ஆரம்பித்து இப்போதைக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 13 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல போன வீடியோவில், அதுக்கான எல்லாமே பேக்கேஜும் இங்கே இருக்கும். அந்த பேக்கேஜில் இப்போதைக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கிறது நோகட்டில் ஆரம்பித்து ஆண்ட்ராய்டு 11 வரைக்கும் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இல்லை எனக்கு திடீர்னு நீங்கள் வந்து ஜெல்லிபீனுக்கும் கோட் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த பேக்கேஜும். சரியா? இப்போதைக்கு எனக்கு இந்த வெர்ஷனுக்கு மட்டும்தான் இருக்குது.
அடுத்து இது கொடுத்து முடிச்சாச்சு. இதுதான் எஸ்டிகே மேனேஜர். உங்களுக்கு எப்போல்லாம் எஸ்டிகேவோட வெர்ஷன் உங்கள் மொபைல் டிவைஸ் வெர்ஷன் வந்து மாறணுமோ, சப்போர்ட் பண்ணணுமோ, அப்போ இந்த எஸ்டிகே வந்து உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ்டிகேவோட பாத் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? அடுத்து இங்கே செகண்ட் ஒன்று இருக்குல்ல, டிவைஸ் மேனேஜர். இல்லை எனக்கு வந்து நான் டிவைஸ் வந்து எனக்கு வேணும், எனக்கு ஏற்கனவே என்னோடய மொபைல் இருக்குது. பட் மொபைலுக்கு நாம் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம பர்சனல் யூசேஜுக்கு அதை யூஸ் பண்ணாமல் போயிடுமோன்ற பயம் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே கிரியேட் டிவைஸ்னு ஒன்று இருக்குது. டிவைஸ் மாதிரியே ஒரு எமுலேட்டர் நீங்களே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுறீங்க. ஃபோனுன்னு கிளிக் பண்ணிவிட்டு எந்த வெர்ஷன், இப்போ உங்களுக்கு நெக்ஸஸ் 5 ஃபோன் வேணுமா, பிக்சல் ஃபோன் வேணுமா, எந்த ஃபோன் வேணுமோ அந்த ஃபோனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த ஃபோனோட ஓஎஸ் வெர்ஷன் என்னவாக இருக்கணும், மீன்ஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 30 இருக்கணுமா, 28 இருக்கணுமா, நோகட்டாக இருக்கணுமா, லாலிபப்பாக இருக்கணுமா, மார்ஷ்மெல்லோவாக இருக்கணுமான்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 30 செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்க. மீன்ஸ் உங்ககிட்ட இருக்கிற மொபைல் மாதிரியே ஒரு விர்ச்சுவல் டிவைஸை நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்க. அதோட சைஸ் எப்படி இருக்கணும், அதுக்கு ஃப்ரேம் எனேபிள் பண்ணுமா, அந்த டிவைஸ் ஃப்ரேம் உங்களுக்கு வேணுமா, இதெல்லாமே இங்கே வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது இங்கே இருக்குது. இதை வந்து ப்ளே பண்ணிவிடுங்க. லான்ச், நான் இதை லான்ச் பண்ணுறேன். ஆல்ரெடி AVD Pixel XL இஸ் ஆல்ரெடி ரன்னிங் சொல்லுது. ஓகே, பட் இதில் வந்து என்ன நமக்கு ஒரு சின்ன இதுனா, நமக்கு வந்து எமுலேட்டர் சம்டைம்ஸ் ஸ்லோவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு தெரியுதா, நெக்ஸஸ் 1 என்னோடய டிவைஸ் மாதிரி ஒரு புது டிவைஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் பார்த்தீங்கன்னா, இந்த நெக்ஸஸ் 1ன்ற டிவைஸ் என்னோட டிவைஸ் மாதிரி ஒரு டிவைஸ் இங்கே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஹாய் ஹலோன்னு போட்டால் கூட இங்கே ரன் ஆகும் எனக்கு. ஸோ அந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போதைக்கு இந்த பேசிக் செட்டப்ஸ் மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு எஸ்டிகே மேனேஜரில் போய் எல்லா எஸ்டிகே வேணாலும் அட்லீஸ்ட் ஒரு 29 இந்த வெர்ஷன் ஆஃப் எஸ்டிகே மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் இந்த மாதிரி இப்போ நெக்ஸஸா பிக்சலாக உங்களுக்கு என்ன டிவைஸ் வேணுமோ அந்த டிவைஸை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு காட்லின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொன்னேன்ல, அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த காட்லினை நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. நான் 1 by 1 உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹலோ வேர்ல்ட்லேருந்து ஆரம்பித்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம்.